நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரேஷ்மா முரளி. இன்று எங்கள் பேனல் குழு உரையாடலில் நீங்கள் கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடன் புகழ்பெற்ற நிபுணர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் மற்றும் இதய செயலிழப்பு பயணத்தில் அறிகுறிகள் முதல் நோயறிதல் வரை வழிநடத்தி செல்வது என்று தலைப்பில் நம்முடன் நேரையில் உரையாடுகிறார்கள். நமது டாக்டர்ஸ்கள் பல்வேறு கோணங்களில் தகவல்களை வழங்குவார்கள். அவர்கள் வழங்குவதும் தகவல்களை அறிய நாமும் ஆவலுடன் இருக்கிறோம். மேலும் அவர்கள் பொருத்தமான விஷயங்களை பற்றி உரையாடுவார்கள். இதய செயலிழப்பு ஒரு தீவிர நாள்பட பாதிப்பு. இதய நோயாளிகள் அதிகரிப்பதால் மற்றும் அத்தகைய நோயாளிகளின் வாழ்நாள் குறைந்து வருவதால் உலகளவில் இதய செயலிழப்பு அதாவது HF எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதய செயலிழப்பு என்றால் உங்கள் இதயம் செயல்படுவதை நிறுத்திவிடும் என்று அர்த்தமில்லை. அதன் பொருள் உங்கள் உடலுக்கு தேவையான இரத்தத்தை இதய தசைகள் வெளியேற்றுவதில்லை என்பதாகும். இதய செயலிழப்பு மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய சமூக பொருளாதாரம் பற்றிய மருத்துவ முக்கியத்துவம் இருந்த போதிலும் பொதுமக்களிடத்தில் இதய செயலிழப்பு பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லை. இதய செயலிழப்பு பற்றி விழிப்புணர்வு மிகவும் அவசியம். ஏனெனில் ஆபத்து காரணிகளை கட்டுப்படுத்துவது இதய செயலிழப்பு தீவிரப்படுத்துவதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு குறைக்கும். மீண்டும் பாதிப்பு ஏற்படும் விகிதத்தை மற்றும் இதய செயலிழப்பினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பை எண்ணிக்கையும் இது குறைக்கும். இதய செயலிழப்பை பற்றி அதன் ஆரம்ப கட்ட நோயறிதல் முதல் சிகிச்சை வரை மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். இதை பற்றி பேசுவதற்காக நம்மிடையே மருத்துவர் செந்தில்குமார் நல்லசுவாமி, இதயவியல் மருத்துவ ஆலோசகர் ராணா மருத்துவமனை திருச்சி. அடுத்தபடியாக நம்மிடையே தில்லைவல்லல் பொது மருத்துவர், இதயவியல் நிபுணர் மற்றும் இடைநுழை இதயவியல் மூத்த மருத்துவ ஆலோசகர் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை சென்னை. அடுத்தபடியாக நம்மிடையே எக்ஸ் ரூபஸ் டேபிள் இடைநுழை இதயவியல் மருத்துவ ஆலோசகர் மற்றும் உள்நாள் சிறப்பு மருத்துவர் டவி பொறி இயக்குனர் தேவகி சிறப்பு மருத்துவமனை மதுரை. ரொம்ப முக்கியமான கேள்வியை டாக்டர் செந்தில்குமார் நல்லசுவாமி கிட்ட கேட்க போறோம். டாக்டர், இதய செயலிழப்பு அப்படின்னா என்ன டாக்டர்? ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதய தசைகள் பம்பிங் கம்மியா இருக்கிறது தான் நம்ம ஹார்ட் ஃபெயிலியர்னு நம்ம சொல்லுவோம். இதய தசைகள் பம்ப் பண்றத மருத்துவ ரீதியா நம்ம அந்த டேர்ம் சிஸ்டோல் அப்படின்னு சொல்றது. இதயம் விரியறது ஃபில்லிங் ஃபேஸ டயஸ்டோல்னு சொல்றது. சோ 2 வகையான ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கு. சிஸ்டோல் பம்பிங் கம்மியா இருக்கிற ஹார்ட் ஃபெயிலியர், ஃபில்லிங் கம்மியா இருக்கிறத டயஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இப்ப இந்த இருதய தசைகள் பம்பிங் கம்மியா இருக்கும் போது இதயத்திலிருந்து தான் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் போகும். இதயத்திலிருந்து பிரெயினுக்கு போகும், இதயத்திலிருந்து பம்பிங்னால சிறுநீரகத்துக்கு போகும், கல்லுக்கு போகும், வயிறுக்கு போகும், காலுக்கு போற ரத்த குழாய், எல்லா ரத்த குழாய்களுக்கும் ரத்த ஓட்டம் இந்த இருதய பம்பிங்னாலதான் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சென்று அடையும். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற நபர்களுக்கு, நோயாளிகளுக்கு பம்பிங் கம்மியா இருக்கிறதுனால ஒரு ரத்த ஓட்டம் எல்லா உறுப்புகளுக்கும் சென்றடைகிறது கம்மியா போகும். அது மாதிரி நுரையீரலுக்கு போகிற ரத்த ஓட்டமும் இதய பம்பிங் கம்மியா இருக்கிறதுனால கம்மியாகும். இந்த ரத்த ஓட்டம் அந்த குறிப்பிட்ட உறுப்புகளுக்கு சென்றடையும் போது கம்மியா போகும்போது அந்த நபருக்கு கம்ப்ளைண்ட் ஒரு மூச்சு திணறலோ இல்ல அந்த உறுப்புகளுக்கு ஏத்த கம்ப்ளைண்ட், ஒரு சிறுநீரகத்துக்கு கிட்னிக்கு போற ரத்த ஓட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கம்ப்ளைண்ட் கம்மியாகும். பொதுவா இந்த பம்பிங் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா நடக்கும்போது ஒரு மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்தபடி கேள்வியா நம்ம தில்லைவல்லல் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இப்ப இதய செயலிழப்பு இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ இதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தென்படும் டாக்டர்? இதயத்தின் இடது கீழறையில் இருந்து ரத்தம் குறைவாக உறுப்புகளுக்கு பாய்வதால் சோர்வு ஏற்படுகிறது. இந்த தவிர்க்க முடியாத காரணத்தால் ரத்தம் நுரையீரல் பகுதியில் தேங்கி கன்ஜெஷன் அல்லது அதில் மூச்சுத்திணறல் ஏற்படுகிறது. மூச்சுத்திணறல் மட்டுமல்லாது இருமல் மற்றும் மயக்கம், தலை சுற்றல் ஏற்படும். இதில் வயிறு மற்றும் ஈரல் பகுதியில், கல்லீரல் பகுதியில் தேங்குவதால், ரத்தம் தேங்குவதால் அங்கு இதய நாளத்தில் அழுத்தம் அதிகமாகி பசியின்மை, குமட்டல், வாந்தி ஏற்பட வாய்ப்பு உண்டு. திசுக்களில் நீர் சேர்வதால் கால் வீக்கம், வயிறு உபுசம், முகம் வீக்கம் மற்றும் உடல் முழுவதும் தண்ணி கோர்த்து வீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது மாதிரி பல சிம்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
உடல் உழைப்பு மற்றும் ரெகுலரான வாக்கிங் எக்ஸசைஸ் நடைப்பயிற்சி பண்ணுறவர்களுக்கு we recommend மினிமம் குறைந்தபட்சம் 30 நிமிஷம், அதிகபட்சம் 60 நிமிஷம் நடக்க சொல்லுவோம். நடைப்பயிற்சி தொடர்ந்து செய்பவர்களுக்கு 30 நிமிடம் நடக்கும் போது மூச்சுத்திணறல் வந்தால் அது ஆரம்ப நிலையில் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கே அது 10-15 நிமிடத்தில் மூச்சுத்திணறல் வந்தால் அதை இடைநிலையில் எடுத்துக்கொள்ளலாம். வீட்டுக்குள்ளேயே 2-3 நிமிடங்கள் நடக்கும் போதே மூச்சுத்திணறல் வந்தால் அது முற்றிய நிலையில் எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு உட்கார்ந்த இடத்திலேயே மூச்சு வாங்க வாய்ப்பு இருக்கு. அது மிக முற்றிய நிலை. அவர்களுக்கு ஆஸ்பத்திரியில், மருத்துவமனையில் உள் நோயாளியாக அனுமதித்து சிகிச்சை செய்ய வேண்டும். இப்ப அடுத்தபடி கேள்வியா நம்ம யார்கிட்ட கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் ரூபஸ் டேபிள் கிட்ட கேட்க போறோம். டாக்டர், இப்போ இதய செயலிழப்பு எதனால ஏற்படுது டாக்டர்? அதுக்கான காரணம் என்ன? ஹார்ட் ஃபெயிலியருக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா இரத்த குழாய்கள், அதாவது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய இரத்த குழாயில அடைப்பு வருது. ஸோ ஹார்ட்டுக்கு போகக்கூடிய இரத்த குழாயில சடனான அடைப்பு ஹார்ட் அட்டாக் கரெக்ட் டைம்ல நம்ம வைத்தியம் பண்ணலைன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் செயலிழந்து அது ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹார்ட்டுக்கு போகக்கூடிய இரத்த குழாய் ரொம்ப நாளா அடைச்சிருந்து நம்ம வைத்தியம் பண்ணலைன்னா அதனாலேயும் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாகி ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான காரணம். ஸோ கொரோனரி ஆர்டரி டிசீஸ் தான் ஹார்ட் அட்டாக் வர்றது, ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான காமன் அண்ட் இம்பார்ட்டன்ட் காரணம். இது மட்டும் இல்லாம பிளட் ப்ரெஷர், நம்ம ரொம்ப நாளா பிபியை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறதுனால ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹார்ட்ல இருக்கக்கூடிய வேல்வுகள்ல, அதாவது ஹார்ட்டுக்கு 4 வேல்வு இருக்கு, அந்த வேல்வ்ல இருக்கக்கூடிய சுருக்கம் இல்லைன்னா ஹார்ட் வேல்வ்ல இருக்கக்கூடிய லீக்கேஜ்னால ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெனட்டிக் காசஸ், அதாவது பிறவியிலே இருக்கக்கூடிய ஜீன்ஸ்னால சிலவங்களுக்கு நான் இஸ்கெமிக் கார்டியோமயோபதி 35-40 இயர்ஸ்ல ஹார்ட் வீக் அடைஞ்சு செயலிழந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாகிறது, ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் காமனஸ்ட் காசஸ். இது இல்லாம இதே துடிப்பு வித்தியாசமா துடிக்கிறதுனால, இரத்த சோகை, நம்ம ஆட்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுனால, தைராய்டு ஜாஸ்தியா சுரக்கிறதுனால, இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன்னால ஹார்ட்டுக்கு மயோகார்டைட்டிஸ் ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம ருட்டீனா பார்க்கக்கூடிய காரணங்கள். இது மட்டும் இல்லாம ஆல்கஹால், ஜாஸ்தியா ஆல்கஹால் குடிக்கிறதுனால டைலேட்டட் கார்டியோமயோபதி, ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மல்டிபிள் காசஸ் இருக்கு, பட் இதுதான் நம்ம நாளடைவில் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காசஸ். இப்ப அடுத்த கேள்வியா டாக்டர் செந்தில்குமார் நல்லசுவாமி கிட்ட கேட்கலாம். டாக்டர், இதய செயலிழப்பிற்கும் மாரடைப்புக்கும் ஒரு வித்தியாசம் என்ன டாக்டர்? நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இப்ப ஹார்ட் அட்டாக்ங்கிறது வேற, ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிறது வேற. ஹார்ட் அட்டாக் உடைய மருத்துவ டெர்மினாலஜி, மெடிக்கல் டேர்ம்னு பாத்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இருதய செயலின்மைக்கு நம்ம ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இப்ப ஹார்ட் அட்டாக் பாத்தீங்கன்னா இருதயத்துக்கு செல்லுகின்ற இரத்த குழாயில அடப்புகள் ஏற்பட்டு அந்த தசைகளுக்கு அந்த ரத்த ஓட்டம் நின்னு போச்சுன்னா unfortunately that person suffers a heart attack on that particular day. இருதயத்துக்கு செல்லுகின்ற ரத்த ஓட்டம் பிளாக் ஆனதுனால அந்த நபருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஹார்ட் அட்டாக். இப்ப இருதய செயலின்மை, தசைகள் பம்பிங் கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இதுல முக்கியமானது என்ன பாத்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்னால தசைகள் பாதிப்பு ஏற்பட்டு பம்பிங் குறைவாச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு இஸ்கிமிக் கார்டியோமயோபதி, அதாவது ஹார்ட் அட்டாக்னால பம்பிங் கம்மியா இருக்கிறதுனால ஹார்ட் ஃபெயிலியர் வரும். பட் எல்லா ஹார்ட் ஃபெயிலியரும் ஹார்ட் அட்டாக்னால கிடையாது. பம்பிங் குறைவா இருக்கிறது, பிளாக்கே இல்லாம இருதய தசைகள் பம்பிங் கம்மியா இருக்கிறதுனால கூட ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பேசிக்கா ரத்த குழாயில அடப்புகள் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் வர்றது ஹார்ட் அட்டாக். பட் ரத்த குழாயில அடப்புகள் இல்லாமையே இருதய தசைகள் பம்பிங் கம்மியா இருக்கிறதுனால ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கு அந்த நபருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேள்வியா டாக்டர் தில்லைவல்ல கிட்ட கேட்கலாம். டாக்டர், இப்போ இளம் வயசுலேயே நிறைய பேருக்கு மாரடைப்பு ஏற்படுது. அதை பற்றி உங்க கருத்து என்ன டாக்டர்? குழந்தைகளுக்கு பிறவிலேயே உள்ள குறைபாடுகளால் சிலருக்கு இருதய பாதிப்பு ஏற்பட்டு இருதய செயலிழப்பு ஏற்படலாம். சிலருக்கு நுண்கிருமிகள்
உதாரணமாக வைரஸ்களால் ஏற்பட இருதய பாதிப்பால் இருதய செயலிழப்பு ஏற்படலாம். புதிதாக தன்னுடைய எதிர்ப்பு நோய்கள் கம் நவ். தன்னுடைய எதிர்ப்பு நோய் என்றால் நமது உடலையே நமது எதிர்ப்பு மண்டலம் விரோதியாக பாதித்து உறுப்புகளை பாதிக்கிறது. சிலருக்கு இது ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனால தன்னுயிர் எதிர்ப்பு வியாதிகள் இருதயத்தை பாதிக்கலாம். இது எல்லாம் விட முக்கியமானது 5 முதல் 15 வரை உள்ள குழந்தைகளுக்கு ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ், ருமேட்டிக் ஜுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி உலகத்திலே இந்திய குழந்தைகளுக்கு அதிக நம்பர் இருக்கிறது. மற்ற மேலை நாடுகளில், அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளில் அது முற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டது. ஆப்பிரிக்காவில் சில நாடுகளிலும், இந்தியாவில் சில பகுதிகளிலும் அது இன்னும் இருக்கிறது. அதிக நம்பர் ஆஃப் குழந்தைகள் பாப்புலேஷன் நம்ம கன்சிடர் பண்ணும்போது உலகத்தில் அதிகமான ருமேட்டிக் ஃபீவர் உள்ள குழந்தைகள் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ அதனால அது முக்கியமான காரணமாக இருதய செயலிழப்புக்கு காரணமாக இருக்கிறது. இப்போ அடுத்தபடியா வந்து நம்ம யார்கிட்ட கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபஸ் டேபிள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இப்போ வந்து இதய செயலிழப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ அந்த நோயாளிகளுக்கு வந்து என்ன மாதிரியான டயக்னோசிஸ்லாம் வந்து இருக்கும் டாக்டர்? ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றது யூஸ்வலி ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ். அதாவது பேஷண்ட் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ், டாக்டர் கண்டறக்கூடிய சயின்ஸை வச்சே நம்ம அதை டயக்னோஸ் பண்ணணும். பட் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ரியல் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு உள்ளதை நம்ம எக்கோ மூலமாவோ இல்லை வேற ஏதாவது டெஸ்ட் மூலமாவோ தெரிஞ்சாதான் நம்ம அதை உறுதிப்படுத்தணும். சப்போஸ் பேஷண்ட் சிம்டம்ஸ் சொல்றாங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம எக்கோ ஸ்கேன் எடுக்கணும். எக்கோல நமக்கு என்ன தெரியும்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியா இருக்குன்னு உள்ளதை இஎஃப், அதாவது ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியா இருக்குன்னு உள்ளதை குறிக்கிறதுக்கான இஎஃப் வந்து கம்மியாயிருக்கும். சிலவங்களுக்கு இஎஃப் நார்மலா இருந்தும் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படும் போது மாறக்கூடிய பயோகெமிக்கல் மார்க்கர்ஸ், அதாவது ப்ரோபிஎன்பி, என்டி ப்ரோபிஎன்பி, இந்த டெஸ்ட்டுகள் மூலமா நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குன்னு உள்ளதை உறுதிப்படுத்தலாம். பட் ஹார்ட் ஃபெயிலியர் உறுதிப்படுத்தின பிறகு அவங்களுக்கு எதனால ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கு, சப்போஸ் இரத்த குழாய்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகளால வந்திருக்குன்னா அதற்காக ஆஞ்சியோகிராம், சில பேஷண்ட்டுக்கு நான் இஸ்கெமிக் கார்டியோமயோபதின்னு சொல்றோம், அவங்களுக்கு எதனால வந்திருக்குன்றதை பார்க்கறதுக்காக கார்டியாக் எம்ஆர்ஐ, சார்காய்டுன்னு சொல்லக்கூடிய நோயை கண்டறிக்கிறதுக்கான பெட் ஸ்கேன், இப்படி ஒன்ஸ் டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்றதுக்கு எக்கோ ஸ்கேனும், அதை டயக்னோஸ் கன்ஃபார்ம் பண்ண பிறகு எந்த காரணத்தினால ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படுதுன்னு உள்ளதை செக் பண்றதுக்கு மல்டிபிள் டெஸ்ட் தேவைப்படுது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நலமே சொல்க நிகழ்ச்சி தொடரும். நலமே சொல்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது, வாங்க பேசலாம். இப்போ அடுத்தபடி கேள்வியா வந்து டாக்டர் செந்தில்குமார் நல்லசுவாமி கிட்ட கேட்கலாம். டாக்டர், இப்போ வந்து இந்த இதய செயலிழப்பு அப்படின்னு பத்தி பேசிட்டு இருக்கோம், இது வந்து குணப்படுத்த முடியுமா, இல்ல வந்து எதிர்கொள்ள முடியுமா டாக்டர்? இப்போ பொதுவா ஒரு நோயின்னு எடுத்தீங்கன்னா மேனேஜிங் அ டிசீஸ், ட்ரீட்டிங் அ டிசீஸ் ரெண்டு இருக்கு. இப்போ மேனேஜிங் த டிசீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நோயை கட்டுப்படுத்துறது. அந்த நோயை வந்து உதாரணத்துக்கு இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு அந்த பம்பிங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரியே பம்பிங் கெப்பாசிட்டியை இன்னும் குறைவாகாம தடுக்கணும், பிளஸ் புது ப்ராப்ளம் வராம தடுக்கணும். இது எல்லாமே மேனேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த பம்பிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு மருந்துகள், வாழ்க்கை வழிமுறை மாற்றம், உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகும்போது அதுக்குண்டான ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு ஐசிடின்னு சொல்ற ஒரு கருவி தேவைப்படலாம் இந்த பம்பிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இந்த பம்பிங் திறனை தான் நம்ம எக்கோல பார்த்து எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஜெக்ஷன் ஃபிராக்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பிளஸ் மோசமாகாம இன்னும் குறைவாகாம இருக்கிறதுக்கு லேட்டஸ்ட் மருந்துகள் எல்லாம் இருக்கு. உணவு முறைகள்ல நீங்க வந்து உங்களுடைய இருதய சிகிச்சை நிபுணரை கன்சல்ட் பண்ணிட்டு உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும். நீர் ஆகாரங்களை குறைவா சாப்பிடணும், பிளஸ் உப்பு சத்தை கம்மி பண்ணணும். ஆயிலி ஃபுட்ஸ், ஃபேட்டி ஃபுட்ஸ், உணவு கட்டுப்பாடை கரெக்டா கடைப்பிடிச்சு மருந்துகள், உங்களுடைய மருத்துவர் சொல்ற மருந்துகளை கரெக்டா கடைப்பிடிச்சீங்கன்னா இந்த பம்பிங்கை ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இப்ப அடுத்தபடியா டாக்டர் தில்லைவள்ளல் சார் கிட்ட பேசலாம். டாக்டர் இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து இதய சிழப்பு அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோயாளிகள் வந்து என்ன மாரியான வாழ்க்கை முறைகள வந்து பின்பற்ற வேணும் டாக்டர்? அத பத்தி சொல்லுங்க. நோயாளிகளுக்கு இருதய செயலிழப்பை சரி பண்றதுக்காக நாங்கள் குறிப்பாக 5D அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பை உணர்த்துகிறோம். 5D என்றால் ஃபர்ஸ்ட் டி டயட் உணவு கட்டுப்பாடு, உணவு முறைகள். இரண்டாவது ட்ரில் எக்ஸசைஸ், சரியான உடல் பயிற்சி. மூன்றாவது ஸ்ட்ரெஸ் மன அமைதி முக்கியம். அது மற்றது டீப் ஸ்லீப் ஆழ்ந்த தூக்கம் முக்கியம். நான்காவதாக ட்ரக்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மருந்துகளை உங்கள் மருத்துவர் பரிந்துரைப்பார். அது ரத்த கொதிப்பாக இருக்கட்டும், சர்க்கரையா இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் இருக்கட்டும், ஹார்ட் மாத்திரையா இருக்கலாம், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக டாக்டர் சொல்லக்கூடிய எல்லா பரிந்துரையும் முறையாக ஃபாலோ பண்ணி சரியான நேரத்தில் அவங்களை அணுகி வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்துக்கு 2 முறையோ 3 முறையோ நீங்கள் ஃபாலோ பண்றது மிக முக்கியம். இந்த வாழ்வியல் முறைகளை கரெக்டாக கடைபிடித்தால் ஆபத்து விளையக்கூடிய ஹார்ட் அட்டாக், இரத்த அழுத்தம், இரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால் மூலம் வரக்கூடிய மாரடைப்பு வியாதியையும், ஸ்ட்ரோக் மற்ற வியாதிகளையும் தவிர்க்க முடியும். இதனால் வரக்கூடிய மூச்சிறைப்பு நோய், இருதய செயலிழப்பு நோய் தவிர்க்க முடியும். இப்ப அடுத்தபடியா வந்து டாக்டர் எக்ஸ் ரூபஸ் தேபிள் கிட்ட பேசலாம். டாக்டர் இப்ப வந்து இதய சிழப்பு இருக்க நோயாளி வந்து இதய சிழப்பு நோயால் திடீர் மரணம் அடைறாங்க அப்படின்னா, அது எப்படி டாக்டர் தவிர்க்கலாம்? சடன் கார்டியாக் அரெஸ்ட், அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட் திடீர்னு இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் நாங்கள் ஹார்ட் ஃபெயிலியர் டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா இந்த சடன் கார்டியாக் டெத்தை ப்ரிவென்ட் பண்றதுக்கான மெடிசின்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். யூஸ்வலி 3 monthsல அவங்க இஎஃப் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, இஎஃப் இம்ப்ரூவ் ஆகி 40% மேல போயிடுச்சுன்னா அதுவே போதுமானது. மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணலாம். பட் இஎஃப் இம்ப்ரூவ் ஆகலைன்னா அவங்களுக்கு இந்த சடன் கார்டியாக் டெத் நடக்காம இருக்கிறதுக்கு ஏஐசிடி, அதாவது ஆட்டோமேட்டட் இம்ப்ளான்டபிள் டிஃபிபிரிலேட்டர், அதாவது நம்ம பேஷண்ட்ஸ் வந்து இறந்து போறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்களா, அவங்க இதய துடிப்பு வேகமா துடிக்கிறது. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நாங்கள் டிஃபிபிரிலேட்டர்னு சொல்லக்கூடிய கருவியினால ஷாக் கொடுத்து அதை ரிவர்ட் பண்ணுவோம். பட் பேஷண்ட்ஸ் நடந்து திரியும் போது அவங்களுக்கு திடீர்னு ஏற்படக்கூடியத நம்ம திடீர்னு அதை உடனடியாக மாற்றலைன்னா அவங்களுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் வராது, அவங்கள உயிரை காப்பாற்ற முடியாது. அதனால ஏஐசிடி, அதாவது ஆட்டோமேட்டட் இம்ப்ளான்டபிள் டிஃபிபிரிலேட்டரை நம்ம யூஸ்வலி பேஷண்ட்டுக்கு சின்ன ஒரு மினிமலி இன்வெசிவ் ப்ரொசீஜர் மூலமா நம்ம அவங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்றோம். இம்ப்ளான்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு சடன் கார்டியாக் டெத் வர்றதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த ஏஐசிடின்னு சொல்றது யாருக்கெல்லாம் இஎஃப் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு உடனடியா தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் மெடிசின்ஸ் கொடுத்துட்டு மெடிசின் இம்ப்ரூவ் ஆகல, மெடிசின்ல இஎஃப் இம்ப்ரூவ் ஆகலைன்னா மட்டும் போதுமானது. டாக்டர்ஸ் இப்போ வந்து இதய சிழப்பு நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வந்து என்னெல்லாம் வந்து நினைவு கொள்ளணும்? இப்ப பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஈஸியா நேயர்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன். ABCDE ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் கரெக்டா கடைப்பிடிக்கணும். A ஆல்கஹால் செசேஷன், B பேலன்ஸ் டயட். நீங்க உங்க கார்டியாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீர் ஆகாரங்களை கம்மி பண்ணணும், உப்பு கம்மி பண்ணணும், உணவு கட்டுப்பாடு கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். B பேலன்ஸ் டயட். C சிகரெட் செசேஷன், C சியர்ஃபுல்லா இருங்க. D டாக்டர்ஸ் அட்வைஸ் டிவைன், நம்மள மீறி ஒரு சக்தி இருக்குன்னு காட்ஸ் ஃபெய்த். E எக்ஸசைஸ், அந்த நபருக்கு உண்டான அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ABCDE ஃபாலோ பண்ணி உங்களோட இதயத்தை சூப்பரா வச்சுக்கணும். அவர் ஹெல்த் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் உண்ணும் முறை நாம் 32 தடவை மென்னு முழுங்க வேண்டும். அதனால்தான் கடவுள் நமக்கு 32 பல்களை கொடுத்திருக்கிறார். நம் உடல் பயிற்சி, மனநலம், ஆழ்ந்த தூக்கம், இது எல்லாமும் கடைபிடித்தால் 80 முதல் 90% நம் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது இதனால் இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி மற்றும் உடல் பருமன் மற்றும் மாரடைப்பு மற்றும் இதய செயலிழப்பை தவிர்க்க முடியும். இரத்த அழுத்தம் 70% சைலண்ட், சர்க்கரை வியாதி 80% சைலண்ட், கொலஸ்ட்ரால் 90% சைலண்ட், ஈவன் மாரடைப்பு 30% சைலண்ட். அதனால் வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்களை உணர்வுபூர்வமாக உதவி செய்யக்கூடிய குடும்ப மருத்துவரை, பொது மருத்துவரை அணுகி
அவருடைய ஆலோசனை பின்பற்றுவது மிக முக்கியம். மருத்துவ காப்பீடு மிக மிக முக்கியம். உங்களுக்கு அது மிக உதவியாக இருக்கும். வீட்டில் உள்ள அனைவரும் மருத்துவ காப்பீடு செய்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். ஹார்ட் ஃபெயிலியர் வராம தடுக்கிறது தான் இம்பார்ட்டனே தவிர வந்த பிறகு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் இம்பார்ட்டன்ட். பட் வராம தடுக்க முடிஞ்சா அது சால சிறந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர், பிபி, தைராய்டு, ஒபிசிட்டி. ஸோ நம்ம இதைகளை எல்லாமே கரெக்டான சமயத்துல கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும், ஹார்ட் ஃபெயிலியர் வராம தடுக்கலாம். ஸோ பெட்டர் நம்ம சீக்கிரமா நம்ம ருட்டீனா வரக்கூடிய நோய்களை கண்டுபிடிச்சி கரெக்ட் டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும், நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் வராம தடுக்கலாம். நிச்சயமாக டாக்டர், இதய செழிப்பு பத்தி நிறைய விஷயம் பேசணும். அதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும், அதுக்கான வாழ்க்கை முறைகள் எப்படி பயன்படுத்தணும் போன்ற நிறைய விஷயம் பேசுனீங்க. அதையும் தாண்டி நேயர்களுக்கு முக்கியமான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி டாக்டர்.